கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய இந்த தீனுல் இஸ்லாம் என்ற இந்த புனிதமான மார்க்கம் பாதுகாக்கப்படுவதற்காக செய்த ஒரு மிகச்சிறந்த ஏற்பாடுகளில் முக்கியமான ஏற்பாடு என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உம்மத்தினுடைய, இந்த சமுதாயத்தினுடைய தலைவராக ஆக்கி, தலைவர் என்றால் ஆட்சிக்கு ஒரு தலைவர், அரசியலுக்கு ஒரு தலைவர், அல்லது சமுதாயத்திற்கு ஒரு தலைவர் அல்லது ஆன்மீகத்திற்கு ஒரு தலைவர் என்றெல்லாம் ஆக்காமல், ஆட்சியாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் சமுதாயமாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் வழிகாட்டக்கூடிய ஒரே தலைவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தலைவராக நியமித்து, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு அவர்களுக்கு பிறகு யார் தலைவராக ஆக்கப்பட வேண்டும், எப்படிப்பட்டவர்கள் தலைவராக ஆக்கப்பட வேண்டும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டு சென்றார்கள். அந்த அடிப்படையில் தான் சகோதரர்களே, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது, கால இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்னான், நபியே, நான் உங்களை ஒரு தலைவராக ஆக்கப் போகிறேன், உங்களை ஒரு இமாமாக ஆக்கப் போகிறேன். இன்னி ஜாயிலுக லின்னாசி இமாமா, உங்களை ஒரு இமாமாக தலைவராக நியமிக்கப் போகிறேன் என்று சொன்னவுடன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டார்கள், ஒமின் துர்ரியத்தி, யா அல்லாஹ், இந்த தலைமைத்துவம் என்பது, இந்த இமாமத் என்பது எனக்கு மட்டுமா, இல்லை எனக்கு பிறகு என்னுடைய வாரிசுகளுக்குமா? என்னோட இந்த இமாமத் என்பது நின்று விடுமா, தலைமைத்துவம் என்பது நின்று விடுமா, அல்லது எனக்கு பிறகு என்னுடைய வாரிசுகளுக்கும் இந்த இமாமத் தொடருமா என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதில் அளிக்கின்றான், கால லா யனாலு அஹதி அல்லாலிமீன், நபியே இப்ராஹிமே, என்னுடைய வாக்குறுதி அநியாயக்காரர்களுக்கு பொருந்தாது. அதாவது உங்களுடைய வம்சத்தாரில், உங்களுடைய வாரிசுகளில் யாராவது காஃபிர்களாக இருப்பார்களேனால், காஃபிர்கள் என்று அநியாயக்காரர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு இமாமத் என்பது, தலைமைத்துவம் என்பது கிடைக்காது. உங்களுடைய வாரிசுகளில் முஸ்லிமான மக்களுக்கு மட்டும்தான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு மட்டும்தான் இந்த இமாமத் என்பது கிடைக்கும், தலைமைத்துவம் என்பது கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாக்களித்தான். இதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய தன்மையாக சூரத்துல் ஃபுர்கானிலே சொல்கின்றான். மூமின்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்களுடைய தன்மைகள் என்ன, அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய நற்பண்புகள் என்ன. வ இபாதுர் ரஹ்மானில் லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கின்றான். ரஹ்மானுடைய நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள், இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய நல்லடியார்கள் எப்படி இருப்பார்கள் என்று ரப்புல் ஆலமீன் ஆரம்பிக்கின்றான். அந்த தொடரில் சொல்கின்றான், வல்லதீன், அவர்கள் எத்தகையோர் என்றால், யகூலுன தங்களுடைய துஆக்களில் செல்வார்கள், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ மின் துர்ரியாத்தினா குர்ரத அயுன், யா அல்லாஹ், எங்களுடைய மனைவி மக்களையும், எங்களுடைய மனைவிமார்களையும், எங்களுடைய பிள்ளைகளையும், எங்களுடைய மனைவி மக்களை எங்களுடைய கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பாயாக. ஏனென்றால் ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே அவன் ஒரு நல்ல சமூக சேவகனாக, ஒரு சமுதாய தலைவனாக, ஒரு நல்லதொரு சமுதாய பணியாளனாக அவன் பணியேற்க வேண்டும் என்றால், பணியாற்ற வேண்டும் என்றால், முதலில் அவன் குடும்பத்திலிருந்து அவனுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க வேண்டும், குடும்பத்திலிருந்து அவனுக்கு நிம்மதி கிடைக்க வேண்டும். அப்பதான் அவன் சமுதாய பணி ஆற்ற முடியும். குடும்பத்திலே எல்லா குழப்பத்தையும் வைத்துக் கொண்டு வீட்டுக்கு போனால் நிம்மதியே இல்லை என்ற நிலை இருக்குமேனால் அவன் சமுதாய பணி ஆற்ற முடியாது. அதனால் நல்ல மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன துஆ செய்வார்களாம், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுன், யா அல்லாஹ், எங்கள் மனைவி மக்களை எல்லாம் எங்களுக்கு நீ கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைத்து, வஜஅல்னா, மேலும் எங்களை எப்படி ஆக்குவாயாக என்றால், லில் முத்தகீன இமாமா, நல்ல முத்தகீனான மக்களுக்கு எங்களை இமாமாக ஆக்குவாயாக, தக்வா உள்ள மக்களுக்கு எங்களை இமாமாக, தலைவராக ஆக்குவாயாக என்று நல்ல மூமின்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள். அருமை சகோதரர்களே, இந்த விஷயம், இந்த குர்ஆனுடைய வசனங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் நடந்த உரையாடல், அதே போன்று நல்ல மூமின்கள் துஆ கேட்க வேண்டும் என்று ரப்புல் ஆலமீன் கொடுத்த அந்த துஆ, இதெல்லாம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே தலைவராக திகழ்ந்தார்கள், மூமின்களுக்கு முத்தகீன்களுக்கு தலைவராக திகழ்ந்தார்கள்.
இமாமாக திகழ்ந்தார்கள். அவர்களுக்கு பிறகு சத்திய சஹாபாக்கள் கலீஃபாக்கள் அவர்கள் அமீருல் மூமினாக இருந்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் தான் இமாமாகவும் இருந்தார்கள். அதற்கு பிறகு 4 கலீஃபாக்களுக்கு பிறகு அதற்கு பிறகு நீண்ட காலம் வரை கிலாஃபத் என்று இருக்கும் வரை கலீஃபாவோடு சேர்ந்து இமாம் என்றாலும் கலீஃபா என்றாலும் எல்லாம் ஒரே ஆள் தான் என்ற நிலை இருந்தது. உதாரணமா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா காலத்திலே, ஏன் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து எடுப்போமேனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசியல் தலைவராக திகழ்ந்தார்கள், ஆன்மீக தலைவராக திகழ்ந்தார்கள். ஆனால் மதீனா முனவ்வரா என்ற மஸ்ஜித் நபவியினுடைய பள்ளிவாசல் இமாம், அதாவது அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் தலைமை பொறுப்பை ஏற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுடைய இமாம் என்ற பொறுப்பிற்கு மட்டும் வேற ஆளை நியமித்தார்கள் என்ற சம்பவத்தை எங்கும் பார்க்க முடியாது. அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தங்களுடைய பல்வேறு அரசியல் பணிகளுக்கு மத்தியிலே, பல்வேறு ஆன்மீக பணிகளுக்கு மத்தியிலே, ஏன் பல்வேறு நாடுகளுக்கு எதிரிகளை எதிர்த்து ஜிஹாது செய்து கொண்டிருந்த மத்தியிலும் கூட பள்ளிவாசலுடைய இமாமத்து பொறுப்பையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நிறைவேற்றினார்கள். அவர்கள் ஊரில் இல்லாத வெளியூருக்கு சென்ற நேரங்களில் மட்டும்தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா போன்ற சஹாபாக்களிடத்திலே பள்ளிவாசல் இமாமத்து பொறுப்பை கொடுத்துவிட்டு சென்றார்களே தவிர அவர்கள் அரசியல் தலைவராக இருந்தார்கள், ஆன்மீக தலைவராக இருந்தார்கள். அவர்களுடைய எந்த பணிக்கும் அவருடைய இமாமத்து இடையூறாக இல்லை, அல்லது அவர் மக்களுக்கு பள்ளிவாசல்களை இமாம செய்வதற்கு அவர்களுடைய சமூக பணியோ அரசியல் பணியோ இடையூறாக இல்லை. அதே சுன்னத்தை பின்பற்றி சத்திய கலீஃபாக்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, 4 கலீஃபாக்களுமே அவர்கள் கலீஃபாக்களாக இருந்தார்கள், அமீருல் மூமினீனாக இருந்தார்கள், மக்களை நிர்வாகம் செய்தார்கள். அதே நேரத்தில் அவர்கள் இருந்த பகுதியில் இருந்த முக்கியமான பள்ளிவாசலுக்கு அவர்கள் தான் இமாமாக இருந்தார்கள். அல்லது கலீஃபாக்கள் அமீர் மூமின்கள் எந்த பகுதியிலே தங்களுடைய கவர்னரை நியமித்தார்களோ அந்த கவர்னர் அந்த பகுதிக்கு அமீராக கவர்னராக இருந்தார், அதோடு சேர்த்து அந்த பள்ளியுடைய இமாமாகவும் இருந்தார். எந்த ஒரு கலீஃபாவுமோ அல்லது எந்த ஒரு கலீஃபாவுடைய அமீருமோ இவர் ஆட்சிக்கு மட்டும்தான் தலைவர், பள்ளிவாசலுடைய இமாமத்துக்கு வேறொரு ஆள் என்று யாரும் நியமிக்கவில்லை. ஆனால் காலம் செல்ல செல்ல நிலைமை எப்படி மாறியது என்றால், காலம் போக போக நிலைமை எப்படி மாறிவிட்டது என்றால் சகோதரர்களே, இஸ்லாமிய ஆரம்ப காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த அழகான ஒரு கலாச்சாரம் மீறப்பட்டு சத்திய சஹாபாக்கள், உன்னதமான குலஃபா ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய 4 கலீஃபாக்கள், அதற்கு பிறகு இருந்த கலீஃபாக்கள் அவர்களுடைய நடைமுறை எல்லாம் மீறப்பட்டு பிறகு பிற்காலத்தில் எப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை ஏற்பட்டு விட்டது என்றால், இமாம் என்றால் அவர் பள்ளிவாசலில் தொழ வைப்பது மட்டும்தான் அவருடைய வேலை. பிறகு பிற்காலத்தில் எப்படி மாறிவிட்டது என்றால், இமாமத் என்பது அந்த மதரசாவில் படிந்த ஒரு சில உலமாக்களுக்கு அல்லது ஆலிம் பட்டம் பெற்று வரக்கூடியவர்களுக்கு அது ஒரு வயிற்று பிழைப்புக்கான வழி என்று ஆகிவிட்டது இமாமத் என்பது. எவ்வளவு உன்னதமான பணி, எவ்வளவு உயர்வான பணி! கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த பணி, சத்திய சஹாபாக்கள் செய்த பணி, 4 கலீஃபாக்கள் ஏற்றுக்கொண்ட பணி பிற்காலத்தில் எப்படி ஆகிவிட்டது? இமாம் என்றால் அவர் பள்ளிவாசலில் தொழ வைக்க மட்டும்தான் வேண்டும், அதற்கு மட்டும்தான் இமாம் என்ற நிலைக்கு சமுதாயம் ஆளாக்கி விட்டது. இமாம்களிடம் எப்படி ஆகிவிட்டது என்றால், இமாமத் என்பது நாம் மதரசாவில் படித்தவர்களுடைய வயிற்று பிழைப்புக்கான ஒரு வழி, சம்பளத்திற்கான ஒரு வழி. எப்படி டாக்டர் படித்தவன் மருத்துவமனைக்கு செல்வானோ, இன்ஜினியரிங் படித்தவன் இன்ஜினியரிங் பிசினஸ் செய்வானோ, அதுபோன்று மதரசாவில் படித்த ஒரு மார்க் அறிஞர் ஆகிவிட்டால் அவருடைய வயிற்று பிழைப்புக்கு ஒரே வழி என்ன? அவர் ஏதோ ஒரு பள்ளிவாசலிலே போய் அவருடைய சம்பளத்திற்காக வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு, மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது இமாம் என்ற ஒரு கண்ணியமான வேலை. அருமை சகோதரர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய வேதனையான விஷயம் என்னவென்றால், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை செய்வதற்கு தகுதியான வாரிசுகள் யார் தெரியுமா? எனக்கு பிறகு நான் செய்த பணி, மக்களுக்கு செய்ய வேண்டிய தாவா பணி, அழைப்பு பணி, முஸ்லிம்களை சீர்திருத்த வேண்டிய இஸ்லாஹுடைய பணி, எதிரிகளோடு ஜிஹாது செய்ய வேண்டிய முஜாஹிதுடைய பணி, இப்படி நான் என்னென்ன பணிகளை செய்தனோ அத்தனை பணிகளையும் செய்வதற்கு எனக்கு பிறகு தகுதிப்படுத்தவர் யார் தெரியுமா? என்னுடைய வாரிசுகளாக நான் அறிவிப்பது அல் உலமா வரசத்துல் அம்பியா, மார்க்க அறிஞர்களைத்தான் என்னுடைய வாரிசுகளாக நியமிக்கின்றேன். சொல்லிவிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார்கள், வாரிசு என்று சொன்னால் ஓஹோ ரசூலுல்லாஹ் விட்டுட்டு போன சொத்து புற நமக்கு வரும் போல தெரியுது என்று இந்த உலமாக்கள் நினைத்து விடக்கூடாது. அல் உலமா லம் யுரிசு தீனாரம் வலா திர்ஹமா, எந்த நபிமார்களும் அல் அம்பியாவ்
அல் அம்பியாவு லம் யரிசு தீனாரம் வலா திர்ஹமா, எந்த நபியுமே அவர்கள் விட்டு செல்லும் பொழுது தீனார்களையோ திர்ஹம்களையோ வாரிசுகளாக விட்டு செல்லவில்லை, வாரிசு பொருட்களாக சொத்துக்களாக விட்டு செல்லவில்லை. அதே போன்று நானும் விட்டு செல்லும் பொழுது எந்த ஒரு சொத்தையுமே விட்டு செல்ல போவதில்லை. ஆகவே உலமாக்களுடைய வாரிசு என்பது என்னுடைய வாரிசு சொத்துக்கள் அல்ல. ஏனென்றால் எனக்கு சொத்தே கிடையாது. சொத்து இருந்தால் அல்லவா அதற்கு வாரிசு ஆவதற்கு. ஆகவே எனக்கு சொத்துக்கள் கிடையாது. அவர்கள் எதற்கு வாரிசு என்றால், நான் எத்தகைய அற்புதமான பணியை செய்தேனோ அந்த பணியை செய்வதற்குத்தான் அவர்கள் எனக்கு வாரிசுகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டு சென்றார்கள். ஆனால் இன்றைக்கு எந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உலமாக்கள் என்பவர்கள் நபிமாருடைய வாரிசு என்று போற்றப்பட்டார்களோ, அதே போன்று சொன்னார்கள் அல் உலமாவுக்கு அம்பியாய் பனி இஸ்ராயில், என்னுடைய உம்மத்தினுடைய அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள், உலமாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நபிமார்கள், பனி இஸ்ராயலுடைய நபிமார்களை போன்றவர்கள். பனு இஸ்ராயலர்களே எவ்வளவு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நபிமார் வந்திருக்கிறார்கள். என்னுடைய உம்மத்தினுடைய என்னுடைய சமுதாயத்தினுடைய உலமாக்கள் பனி இஸ்ராயல் யூதர்களில் வந்த நபிமார்களுக்கு ஒப்பானவர்கள். ஏனென்றால் அத்தகைய பணியை பனி இஸ்ராயல்களின் நபிமார்கள், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமா இருக்கட்டும், எத்தனை நபிமார்கள் வந்தார்களோ பனி இஸ்ராயல்களிலே யூதர்களிலே, அந்த நபிமார்கள் எந்த பணியை செய்தார்களோ அந்த பணியை என்னுடைய உம்மத்தினுடைய உலமாக்கள் செய்வார்கள். அதனால் இவர்கள் தான் அந்த நபிமார்களை போன்றவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அன்பு சகோதரர்களே, இன்றைய காலகட்டத்திலே நாம் உலமாக்களுடைய நிலைமை என்ன? குறிப்பாக இமாமத்து பொறுப்பை ஏற்று தலைமைத்துவம் என்ற ஒரு பொறுப்பை ரப்புல் ஆலமீனால் வழங்கப்பட்ட ஒரு சங்கைக்குரிய பொறுப்பு வழங்கப்பட்ட உலமாக்கள் நிலைமை என்ன? அந்த உலமாக்களை, அந்த இமாம்களை சமுதாயம் மதிக்கக்கூடிய நிலைமை என்ன என்பதை சற்று பார்ப்போமேனால், இன்றைக்கு இமாம்கள் நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்றால், கல்யாண வீட்டிலிருந்து கர்மாதி வீடு வரைக்கும் புரோகித தொழிலுக்கு தான் இமாமை பயன்படுத்தப்படுகிறார்கள். கல்யாண வீடாக இருந்தாலும் இமாம் வர வேண்டும், கர்மாதி வீடாக இருந்தாலும் இமாம் வர வேண்டும். கல்யாண வீடாக இருந்தால் இமாம் வந்த பிறகுதான் மாப்பிள்ளை தாலி கட்ட வேண்டும் அல்ல நிக்காஹ் எழுதப்பட வேண்டும். கர்மாதி வீடாக இருந்தாலும் இமாம் வந்த பிறகுதான் ஜனாசா தூக்கப்பட வேண்டும். அங்கு என்ன வேலை? கல்யாண வீடாக இருந்தாலும் இமாமுக்கு ஃபாத்தியா ஓதக்கூடிய வேலை, துஆ செய்யக்கூடிய வேலை. கர்மாதி வீடாக இருந்தாலும் இமாமுக்கு ஃபாத்தியா ஓதக்கூடிய வேலை. இமாமை நான் குறை சொல்லவில்லை. ஒரு இமாம், நான் இந்த கல்யாணத்தில் வரதட்சணை வாங்கப்படுகின்றது, அல்லாஹ்வுக்கு மாற்றமான ஹராமான காரியம் நடக்கின்றது, இந்த கல்யாணம் ஆடம்பர கல்யாணமாக இருக்கின்றது, இந்த கல்யாணத்திலே நான் கலந்து கொள்ளவும் மாட்டேன், இந்த ஹராமான வரதட்சணைக்கு நான் சாட்சியாக இருக்கவும் மாட்டேன், இந்த கல்யாணத்தை நான் நிக்காஹ் எழுதவும் மாட்டேன் என்று ஒரு இமாம் சொல்லுவாரேனால், அடுத்த வக்துக்கு அந்த பள்ளியில் அவர் இமாமாக இருக்க முடியாது. அல்லது ஒரு கர்மாதி வீட்டிலே நான் ஃபாத்தியா ஓதுவதற்கு செல்ல மாட்டேன், அல்லது 7ஆம் நாள் ஃபாத்தியாவோ 40 நாள் ஃபாத்தியாவோ நான் ஓத மாட்டேன், இமாமுக்கு நான் இதா வேலை, ஃபாத்தியா ஓதுறத வேலை, கர்மாதி வீட்டில் வந்து புரோகிதர் மந்திரம் படிக்கிற மாதிரி மந்திரம் படிக்கிறதா எங்களுடைய வேலை, ஆகவே நான் வரமாட்டேன் என்று ஒரு இமாம் சொல்லுவாரேனால், அடுத்த வக்துக்கே அந்த பள்ளியில் வேலை செய்வதற்கு இமாமுக்கு இடம் இருக்காது. ஆக இமாம்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக ஆக்கப்பட்டு விட்டார்கள் என்றால், அவர்களுடைய வேலை கல்யாண வீடாக இருந்தாலும் கர்மாதி வீடாக இருந்தாலும் வந்து ஃபாத்தியா ஓதுவது அல்லது ஏதாவது சில மந்திரங்களை ஓதுவது, இதுதான் இமாம்களுடைய வேலை என்ற ஒரு மோசமான நிலைக்கு சமுதாயம் ஆக்கிவிட்டது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்து கலீஃபாக்கள் என்பது வேறு அல்ல, இமாம்கள் என்பது வேறு அல்ல என்ற நிலைதான் இருந்தது. ஆனால் இப்பொழுது நிலைமை இவ்வளவு கீழ்த்தரமாக ஆக்கப்பட்டு விட்டது. அதே நேரத்தில் சகோதரர்களே, இன்னும் இந்த இமாம்களுடைய பள்ளி இமாம்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாக நாளுக்கு நாள் ஆகிவிட்டது என்றால், ஜனநாயகத்தில், இந்தியாவிலே ஜனநாயகத்திலே யார் வேண்டுமானாலும் எதை பற்றி வேண்டாலும் எங்கு வேணாலும் பேசலாம், பேச்சுரிமை என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு தனிநபரை பற்றி அவதூறா பேசுவதை தவிர எந்த தவறுகளை பற்றி வேண்டாலும், யார் செய்த தவறுகளை பற்றி சுட்டிக்காட்டலாம், ஜனநாயகத்தில் வழங்கப்பட்டுள்ள பேச்சுரிமை இது. ஆனால் அந்த பேச்சுரிமை ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய, நான் ஜனநாயகத்தை ஆதரிக்கிறேன் என்ற பொருள் அல்ல, ஜனநாயகம் என்ற பெயரிலே பேச்சுரிமை என்று கொடுத்து வைத்திருக்கிறார்களே, அந்த பேச்சுரிமை கூட ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் கூட இமாம்களுக்கு அந்த பேச்சுரிமை கிடையாது. இமாம்களுக்கு பேச்சுரிமை வழங்கப்படுவதில்லை. என்ன இமாம், அந்த மஹல்லா மக்கள் எதை விரும்புகிறார்களோ அல்லது முத்தவல்லி என்ன விரும்புகிறாரோ அதைத்தான் பேச வேண்டும். நான் மதரசாவில் ஓதும்போது எங்க ஹஸ்ரத் அவர்கள் வேடிக்கையாக சம்பவம் சொல்வார்கள். ஒரு பள்ளிவாசலில் ஒரு ஹஸ்ரத், ஒரு இமாம் பயான் செய்து கொண்டிருந்தாராம். அந்த பள்ளிவாசலுடைய நிலைமை என்னவென்றால், சரியா டைம் ஆன உடனே முத்தவல்லி முன்னாடி உட்கார்ந்துருப்பாராம், டைமை பார்த்துட்டே இருப்பாராம், டைம் ஆனோன்னு இப்படி கட்டுவாராம், வாட்சை காட்டி அப்படிங்க வரான், உடனே இமாம் முடிச்சிடணுமா. எந்த இடத்துல முத்தவல்லி கையை தட்டுறாரோ, வாட்சை காட்டி கையை தட்டுறாரோ அந்த இடத்துல உடனே நிறுத்திடணுமா.
அந்த மாதிரி அன்னைக்கு பார்த்து அந்த இமாம் வந்து விபச்சாரத்தை பத்தி பேசின, விபச்சாரம் பெரிய ஹராம், கூடாது, அது செய்வது பெரிய பாவம், அல்லாஹ் நரகத்துல போடுவான் என்பதை பற்றி எல்லாம் பேசிட்டு வரும்பொழுது, ஆகவே சகோதரர்களே விபச்சாரம் மிகப்பெரிய ஹராம்னு சொல்ற நேரத்துல அந்த மோதினாரு டக்குனே மணியை கையை கட்டினாராம், முடிச்சு போது முடிங்கன்னு சொல்லி. உடனே இமாமுக்கு எப்படி முடிக்குன்னு தெரியல, அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தருவானாகன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டாராம். அதாவது இமாம்களுடைய நிலைமை எவ்வளவு கீழ்த்தரமா ஆக்கப்பட்டு விட்டது என்பதற்கு இது ஒரு உதாரணம். இது அருமை சகோதரர்களே, இது வேடிக்கையா சொல்லப்பட்டாலும் இதை விட ஒரு வேதனையான சம்பவத்தை சொல்கின்றேன். போன வெள்ளிக்கிழமை ஜும்மாவிலே தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் டிவிகே நகர் என்ற ஒரு பள்ளிவாசலிலே, போடிநாயக்கனூரிலே டிவிகே நகர் என்ற ஒரு பள்ளிவாசலிலே ஒரு சிறு வயது இமாம், மதரசாவில் ஓதி பட்டம் பெற்ற ஒரு இமாம், கிராமங்களிலே இமாம்கள் இருந்து தங்களுடைய வாலிபத்தையே அர்ப்பணம் செய்து, தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து, அவர்கள் தரக்கூடிய 2000 ரூபாய் 3000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி அல்லாஹ்வுக்காக வேண்டி பணி செய்வதே பெரிய விஷயம். இன்னைக்கு அந்த கிராமத்திலே அந்த இமாம் அவர்கள் வட்டியை பற்றி பயான் செய்திருக்கிறார். போன வாரம் வட்டியை பற்றி பயான் செய்து முடித்தவுடன், வட்டி மிகப்பெரிய ஹராம், எவ்வளவு பெரிய பாவம், வட்டியினுடைய கொடுமைகள் எல்லாம் எடுத்து சொல்லி, ஆகவே இந்த வட்டியை விட்டு விலக வேண்டும் என்று பேசி முடித்தவுடன் அந்த பள்ளியினுடைய தலைவரும் அவருடைய தாயாரும், அந்த பள்ளியினுடைய தலைவரும் நிர்வாக குழு தலைவரும் அவருடைய தாயாரும் வட்டி தொழிலிலே மும்முரமாக ஈடுபடக்கூடியவர்கள், சுற்றுவட்டார எல்லா கிராமங்களிலும் வட்டிக்கு கொடுத்து வாங்கக்கூடியவர்கள், ஒரு அரசியல் கட்சியினுடைய பின்னணியுடையவர்கள். அவர்தான் பள்ளிவாசலுடைய தலைவர். ஜும்மாவிலே இமாம் பள்ளிவாசல் தலைவர் செய்கிறார் என்பதை பற்றி கூட கவலைப்படாமல் வட்டி என்பது மிகப்பெரிய பாவம் என்று பேசிவிட்டார். மறுநாள் காலையில் சனிக்கிழமை காலையிலே, போன சனிக்கிழமை நடந்த சம்பவம், போன சனிக்கிழமை காலையிலே மதரசாவிலே ஓதி கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பள்ளிவாசலுடைய தலைவன், அவனுடைய மகன், அவனுடைய சொந்தக்காரர்கள் 3 பேர் எல்லாம் பள்ளிவாசல் நுழைஞ்சு அந்த இமாமை கம்பியால் தாக்கி மல்லாத்தி போட்டு அடி வயிற்றில் காலால் எட்டி உதைத்து அரசு மருத்துவமனையில் இமாம் அனுமதிக்கப்பட்டு நேற்று வரை டிஸ்சார்ஜ் ஆகவில்லை. நேற்று வரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நானே நேரடியாக அந்த இமாமிடத்தில் தொடர்பு கொண்டு பேசினேன். போனிலே அவர் கதறி அழுகின்றார். ஹஜ்ரத், நான் வட்டியை பத்தி தான் பேசினேன், அந்த தலைவர் இந்த வட்டி வாங்குறான்னு சொல்லி என்னை போட்டு இப்படி மல்லாத்தி போட்டு எல்லாம் தங்களுடைய காலால எங்களுடைய அடி வயிற்றுல எட்டி வச்சாங்க, எனக்கு சிறுநீர் கூட ஒழுங்கா போறது இல்லை. அதனால சிவியர் பிரச்சனையாகி நாங்க கடைசியில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த தலைவரையும் மற்றவங்களை அரெஸ்ட் பண்ணி ஒரு அதிமுக தலைவருடைய வற்புறுத்தலின் பேரில் உடனடியாக போலீஸ் ஸ்டேஷன்ல அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார்கள். எதற்காக சொல்றேன் என்றால், இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியல் பின்னணி கொண்ட ஒரு ஹராமான வியாபாரத்தை பெற்ற தாயோடு விபச்சாரம் செய்வது என்று பெருமானார் சொன்னார்கள். அந்த தாயை இப்பொழுது வட்டிக்கு விட்டுக் கொண்டிருக்கிறாள். வட்டிக்கு வாங்குவது பெற்ற தாயோடு விபச்சாரம் செய்வது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். தாயும் மகனும் சேர்ந்து பெருமானார் சொன்ன அந்த வாக்கை உறுதி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், பனி இஸ்ராயல்களில் அந்த யூதர்கள் என்னென்ன அட்டுழியங்களை செய்தார்களோ அந்த அட்டுழியங்களாம் செய்யக்கூடிய ஒரு மூதேவி என்னுடைய உம்மத்திலும் வருவான். எந்த அளவுக்கு என்றால், பனி இஸ்ராயல்களில் ஒருவன் தன்னை பெற்ற தாயிடத்தில் விபச்சாரம் செய்வானால் என்னுடைய உம்மத்தில் ஒரு மூதேவி அது போன்று வருவான். ஒரு பள்ளிவாசல் இமாம் இந்த வட்டியை கண்டித்து பேசினார் என்பதற்காக போடிநாயக்கனுடைய டிவிகே நகருடைய அந்த பள்ளிவாசல் முத்தவள்ளி தலைவனும் அவனுடைய மகனும் சேர்ந்து ஒரு இமாமை மல்லாக்க போட்டு அடி வைத்து மிதித்திருக்கிறார்கள். நேற்று வரை டிஸ்சார்ஜ் ஆகவில்லை அந்த இமாம். அருமை சகோதரர்களே, இமாம் தொழில் என்பது, அது இமாமத்து பணி என்பது எவ்வளவு மோசமான விளைவுகளை சந்திக்கும் நிலைமை என்பதை சிந்திக்க வேண்டும். இது அந்த தலைவருடைய தவறோ அல்லது அவருடைய அம்மாவுடைய தவறோ அல்லது அடித்த ரவுடிகளுடைய தவறோ அல்ல. அவன் இது போன்ற அயோக்கியனை தலைவராக தேர்ந்தெடுத்தால் பாருங்கள், அந்த பொதுமக்களுடைய தவறு. அந்த பொதுமக்கள் தேர்ந்தெடுத்ததை அங்கீகரித்து அவர்களை தலைவராக வைத்திருக்கிறார்களே, அந்த கேடுகட்ட வக்ஃப் போர்டுடைய தவறு இது. இது கேள்விப்பட்டவுடன் வக்ஃப் போர்டு எதற்கெல்லாம் அதிகாரம் எடுக்கிறார்களே, அதிகாரத்தை கையில் எடுத்து எதற்கெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறார்களே, இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த தலைவனை பதவியில் நீக்கி இருக்க வேண்டாமா? இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாமா? ஆகவே பொதுமக்கள் நாம் செய்யக்கூடிய தவறுதான். கேடுகட்டவர்களையும் அரசியல் அயோக்கியர்களையும் ஊழல் பேர்வழிகளையும் திருட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்களையும் இது போன்ற வட்டி வியாபாரம் செய்யக்கூடியவர்களையும் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுத்ததன் விளைவு இன்றைக்கு அந்த மக்கள் ஒரு நல்ல இமாமுடைய பத்வாவுக்கு ஆளாக இருக்கிறார்கள், ஒட்டுமொத்த நல்லோர்களுடைய பத்வாவுக்கு ஆளாக இருக்கிறார்கள். இது மட்டுமில்லை, இன்னைக்கு இமாம்களுடைய நிலைமை எவ்வளவு மோசமாகிவிட்டது என்றால், பள்ளிவாசலில் பணி செய்யக்கூடிய இமாம்கள் நிலைமை எவ்வளவு மோசமாகிவிட்டது என்றால், நாம் இன்னைக்கு இமாம் என்றாலே ஏதோ ஒரு வேலைக்காரன், ஒரு அடிமை, ஒரு 50 கை நீட்டக்கூடியவர். ஒரு இமாம் ஒரு நல்ல நிலையில் வியாபாரம் செய்தால் அதை இன்றைக்கு பெரும்பான்மையான சமுதாயம் சகித்துக் கொள்வதில்லை. இமாமுக்கு என்ன வியாபாரம் வேண்டி கிடக்குது?
இமாமுக்கு என்ன தொழில் வேண்டி கிடக்குது? அவர் 5க்கு 10 கையேந்திட்டு போக வேண்டியதானே? இமாம்டா ஒரு பரட்ட சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு அழுக்கு ஜிப்பாவை போட்டுக்கிட்டு இவ்வளவு பெருசா தொந்தியை தள்ளிக்கிட்டு பார்வை சரியில்லாம காதும் கேட்காம அவர் ரோடோட சுத்திக்கிட்டு இருக்கணும். அதுதான் இமாமுக்கு அழகு இந்த சமுதாயம் வகுத்து வைத்திருக்கிறது. ஒரு இமாம் ஒரு நல்ல நிலையில் இருந்தால், நல்ல முறையில் வியாபாரம் செய்தால், ஒரு நல்ல நிலையில் பொருளாதாரத்தில் முன்னேறினால், அவர் 4 பேருக்கு கொடுக்கிற அளவுக்கு இருந்தால், எந்த அளவுக்கு என்றால் ஒரு இமாம் ஃபாத்தியா ஓதிவிட்டு அல்லது பயான் செய்துவிட்டு காசு வாங்க மாட்டேன் என்று சொல்வாரேயானால் அந்த இமாமை இன்றைக்கு சமுதாயம் பழித்துக் கொண்டிருக்கின்றது. அல்லது அவர் மீது இல்லாத பொல்லாத அவதூறுகள், இட்டுக்கட்டுகள் அல்லது இல்லாத பொல்லாத கற்பனைகள். இவருக்கு எங்கிருந்து பணம் வருது? பயான் பண்ணிட்டு காசு வாங்க மாட்டேங்கிறாரு, அல்ல ஃபாத்தியா ஓதுனா காசு வாங்க மாட்டேங்கிறாரு, யாரோட துவா ஓத வர மாட்டேங்கிறாரு, மௌலிது ஓதுனாலும் மௌலிது ஓதிட்டு காசு வாங்க மாட்டேங்கிறாரு. அப்ப இவருக்கு வருமானம் எங்க இருந்து வருகிறது? இவருக்கு பின் லேடன் இருந்து வருமோ? ஜார்ஜ் புஷ் இருந்து வருமோ? ஏனென்றால் இந்த சமுதாயம் இமாம்களை பார்க்கக்கூடிய அவல்களை இதுதான். இமாம்களை பார்க்கக்கூடிய கேவலமான பார்வை இதுதான். அருமை சகோதரர்களே, எத்தனையோ ஊர்கள் நாம் கேள்விப்படுகின்றோம். மக்கா பள்ளிக்கு வருவாங்க அந்த மாதிரி ஆளுங்க. அந்த ஊர் ஜமாத் தலைவர் லெட்டர் கொடுத்து அனுப்பியிருப்பாரு. ஒரு ஜமாத் தலைவர் லெட்டர் பேட்ல ஒரு லெட்டர் கொடுத்திருப்பாங்க. கொண்டு வரவர் பாவம் ரொம்ப முடியாதவரா, 60 வயசு 65 வயசு நடக்க முடியாம கண்ணு போய் பார்த்தா ரொம்ப சங்கையான தாடி வச்சுக்கிட்டு ஜிப்பா போட்டு வருவார். பார்க்கதே பரிதாபமா இருக்கும். யாருங்க என்னங்கன்னு கேட்டா லெட்டர் தூக்கி நீட்டுவாரு. லெட்டர்ல என்ன தெரியுமா எழுதிருப்பாங்க? இந்த கடிதம் கொண்டு வரும் மௌலானா மௌலவி சோன் சோ அவர்கள் எங்களுடைய ஊரிலே 25 வருடமாக இமாமாக இருந்தார்கள். தற்போது இவருடைய 2 கிட்னி பாதிக்கப்பட்டுள்ளது, அல்லது தற்போது இவருடைய இருதயம் பாதிக்கப்பட்டுள்ளது, அல்லது தற்போது இவருடைய சோன் சோ ஏதோ பாதிக்கப்பட்டுள்ளது, அல்லது இவருடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே இந்த கடிதத்தை பார்க்கும் தனவான்கள் இவருக்கு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம். 25 வருடமாக தன்னுடைய ஊரிலே பணி செய்த ஒரு இமாமுக்கு கொடுத்த கடைசி சான்றிதழ் என்ன? ஒரு பிச்சைக்கார கடிதத்தை கொடுத்து ஊர் ஊரா போய் பிச்சை எடு, பள்ளி பள்ளியா போய் பிச்சை எடு. இதுதான் இந்த சமுதாய இமாம்கள் கொடுக்கிற கண்ணியமா? சமுதாயத்திற்கான பாடுபடக்கூடியவர்களுக்கு இந்த சமுதாயம் செய்யக்கூடிய கண்ணியமா இது? 25 வருடம் 30 வருடம் பாடுபட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு ஊருக்கு அர்ப்பணம் செய்யக்கூடிய இமாமுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கிற சான்று என்ன? அவருக்கு ஒரு பிச்சைக்கார கடிதத்தை கொடுத்து ஊர் ஊராய் போய் பிச்சை எடு. எத்தனை இமாம்கள் வருகிறார் தெரியுமா? இப்படி வெட்க வேண்டாம் அந்த தலைவர்களுக்கு. ஏன் அவன் வீட்டு கல்யாணம் என்றால் ஊர் ஜமாத்தாரெல்லாம் சேர்ந்து கல்யாணத்தை நடத்த மாட்டானா? ஏன் அந்த பள்ளிவாசலை நிர்வாகம் செய்ய வேண்டும் என்றால், பள்ளிவாசல் ஒரு குப்பா கட்ட வேண்டும் என்றால், ஒரு மினாரா கட்ட வேண்டும் என்றால், ஊரில் உள்ள வெளிநாட்டில் தன்னை ஊர்க்காரர்கள் கடிதம் எழுதி வசூல் செய்து கட்ட மாட்டானா? அது போன்று தன்னுடைய ஊருக்கு 25 வருடம் 30 வருடம் பாடுபட்டாரு, தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தாரு. அவர் தன்னுடைய கடைசியில வாழ்க்கையை தொலைத்து விட்டு, கிட்னியை தொலைத்து விட்டு, இருதயத்தை தொலைத்து விட்டு, கண் பார்வையை தொலைத்து விட்டு நடுரோட்டில் இருக்கிறாரு. இவருக்கு நாம் என்ன செய்தோம் என்று அந்த கேடுகட்ட தலைவர்களும் அந்த கேடுகட்ட மொஹல்லாவாசிகள் யோசிக்க வேண்டாமா? இமாம்கள் படக்கூடிய கஷ்டங்களுக்கு ரப்பல் ஆலமீன் நிச்சயமா சொர்க்கத்தில் இடம் கொடுப்பான், மறுமையில கூலி கிடைக்கும். அந்த நம்பிக்கை இருப்பதனால்தான் இவ்வளவு கேவலத்திற்குள்ளாகியும் கூட, இவ்வளவு கஷ்டத்திற்குள்ளாகியும் கூட இன்றும் இமாமத் பணியிலே அவர்கள் இதே ஒரு கடைக்கோ, ஒரு மளிகை கடைக்கோ, ஒரு செருப்பு கடைக்கு சென்று அடுத்தவங்களை காலை பிடித்து மளிகை கடைக்கு சென்று பொட்டலம் போட்டால் கூட 6000 ரூபாய் 7000 ரூபாய் சம்பாதிப்பார் மாதம். ஆனால் இமாமுக்கு சம்பளம் என்ன தெரியுமா? 2500 ரூபாய் 3000 ரூபாய். ஒரு டீ கடையில் டீ ஆத்திரம் சம்பளத்தை விட ஒரு கால்வாசி கூட இமாம்களுக்கு சம்பளம் கிடையாது. இந்த சமுதாயம் கொடுத்திருக்கிற மரியாதை தான். இதையெல்லாம் மீறியும் கூட இன்று அல்ஹம்துலில்லாஹ் பெரும்பாலும் எல்லா பள்ளிகளிலும் இமாம்கள் இருக்கிறார்கள். அந்த சம்பளத்தை பெருசா நினைக்கிறதுல அல்லாஹ் கணேத கஷ்டத்திலேயோ நஷ்டத்திலேயோ பிரச்சனையில வாழ்க்கை ஓடட்டும் என்று ஓட்டிக் கொண்டிருக்கிறார்களே. எதற்காக? அல்லாஹ் கூலி தருவான் நம்பிக்கையினால் தான். ஆனால் அல்லாஹ் அவர்கள் மறுமையில் கூலி கொடுத்து விடுவான். ஆனால் இந்த சிரமத்திற்கும் கஷ்டத்திற்கும் ஆளாக்கியவர்களை ரப்பல் ஆலமீன் சும்மா விட மாட்டான். ஒரு இமாம் உண்மையை சொல்கிறார் என்பதற்காக, சத்தியத்தை சொல்கிறார் என்பதற்காக மல்லாக்க போட்டு இடுப்பில் அடிவயிற்றில் உதைக்கப்படுகின்றார். அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அந்த இமாம் நேத்து பேசி எனக்கு கண் கலங்கி விட்டது. அவர் சொல்லி யாராவது விசாரிச்சாங்களங்க? யாருமே இதில் போன் பண்ணி கூட விசாரிக்கல ஹஸரத், போன் பண்ணி கூட கேட்கல. தினமலர் பத்திரிகையில் வந்திருக்கிறது, இந்த வார குமுத ரிப்போர்ட்டர் பத்திரிகையில் வந்திருக்கிறது செய்தி, எல்லா பத்திரிகையும் வந்திருக்கிறது. யாருக்கு தெரியாமல் இல்லை. தெரிந்தால் எங்க நடந்த நமக்கு என்ன? ஏதோ இமாம் அடி வாங்கியிருக்கார், நமக்கு என்ன? அருமை சகோதரர்களே, இமாம் என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த கண்ணியமான பதவி. எப்படிப்பட்ட பதவி? ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ரப்பல் ஆலமீன் வாக்களித்த அந்த பதவியை கொடுத்தான். இன்னி ஜாயிலுக லின்னாஸி இமாமா, உங்களை நான் மக்களுக்கெல்லாம் இமாமாக ஆக்கப் போகிறேன் என்று வாக்களித்த ரப்பல் ஆலமீன் கொடுத்த பதவி அது. இன்று அந்த பதவி சமுதாய மக்களால், சமுதாய சீர்கேட்டாளர்களால் சீரழிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அதே நேரத்தில் எத்தனையோ இமாம்கள், ஒரு இமாம் இந்த இமாமத் என்ற பொறுப்பை தன்னுடைய பிழைப்புக்காக வழியாக ஆக்காமல், இது மக்களுக்கு செய்யக்கூடிய பணி, அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான் என்ற நம்பிக்கையோடு செய்யும் பொழுது ரப்பல் ஆலமீன் அந்த இமாமை எவ்வளவு கண்ணியப்படுத்துகின்றான்.
அவருக்கு மலை போல் பிரச்சனை வந்தாலும் ரப்பல் ஆலமீன் அதை லேசாக ஆக்கி வைப்பான் என்பதற்கு ஏராளமான உதாரணங்களை பார்க்கலாம். உதாரணமாக சமீபத்திலே பார்த்தால் டெல்லியிலே இருந்த ஜும்மா மஸ்ஜித் இந்த ஷாஹி இமாம் புகாரி அவர்கள் மரணித்து விட்டார்கள். அல்லாஹ் அவர்கள் பாவங்களை மன்னிப்பானாக. அவர்கள் ஒரு மிகப்பெரிய அரசியல் சக்தி தலைவராக திகழ்ந்தார்கள். இமாமத்தை விடவில்லை, அரசியலுக்கு சென்றவுடன் பள்ளிவாசல் இமாமலை விடவில்லை. இந்திரா காந்தி முதல் கொண்டு பெரிய பெரிய தலைவர்கள், ராஜீவ் காந்தி முதல் கொண்டு, நரசிம்மராவ் முதல் கொண்டு, விபி சிங் முதல் கொண்டு இமாம் அவர்களை தேடி ஜும்மா மஸ்ஜிதுக்கு வருவார்கள் டெல்லியிலே. காரணம், அவர்களுக்கு சமுதாயம் கொடுத்த ஒத்துழைப்பு, மக்கள் கொடுத்த ஒத்துழைப்பு. அந்த இமாம் அவர்கள் எந்த கடையிலும் போய் ஃபாத்தியா ஓதல, எந்த வீட்லயும் போய் மொழுது ஓதல, யார் வீட்லயும் 4 நாள் 8 நாள் அலையல, பள்ளிவாசல கண்ணியமாக இருந்தார்கள். தன்னுடைய உரையின் மூலமா மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள். பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் அவர்கள் காலில் இருந்து உட்கார்ந்தார்கள். காரணம், சமுதாயம் கொடுத்த ஒத்துழைப்பு. அதே போன்ற சமீபத்திலே மலேசியாவுக்கு நான் சென்றிருந்த பொழுது, அந்த மலேசியாவில் கிளந்தான் மாநிலத்திலே டத்தோ அப்துல் அசீஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆலிம். டத்தோ அப்துல் அசீஸ் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஆலிம். இவர் யார் என்றால் கிளந்தான் மாநிலத்தினுடைய முதலமைச்சர், ஒரு மாநிலத்தில் முதலமைச்சர். மலேசியா முழுவதுமே இஸ்லாமிய ஆட்சியை கொண்டு வர வேண்டும், இஸ்லாமிய வங்கியை கொண்டு வர வேண்டும், வட்டியை ஒழித்து கட்ட வேண்டும், இஸ்லாமிய நாகரிகத்தை சட்டமாக ஆக்க வேண்டும் என்று குரல் கொடுத்து அவ்வப்போது வரக்கூடிய பிரதமர்களுக்கும் அவர்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும். அந்த அப்துல் அசீஸ் அவர்களை ஒரு ஆலிமா இருக்கிறார்கள், அவர்களை சந்திக்கலாம் என்று விரும்பி விசாரித்த பொழுது ஒரு மாநிலத்திலே சிஎம் சீஃப் மினிஸ்டர் நம்ம அவர் எப்படி சந்திக்கிறது, எப்ப போய் சந்திக்கும் பொழுது அந்த மலேசிய மக்கள் ஒரு ஆச்சரியமான செய்தியை சொன்னார்கள். ஒண்ணு இல்ல, நீ கிளந்தானுக்கு போய் அங்க நேஷனல் மாஸ்க் ஒரு பள்ளிவாசல், தேசிய பள்ளிவாசல், அங்க நீ 5 வக்த் தொழுகைக்கு போனீங்கன்னா அவர்கள் தொலை வைப்பதற்கு அங்கு இமாமாக வருவார்கள். கேட்பதற்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கின்றது. இதுவெல்லாம் இமாமத், இதுவெல்லாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கற்றுக் கொடுத்த இமாமத். ஆனால் இன்றைக்கு இமாமத் எப்படி ஆக்கிவிட்டது? சில பேருடைய வயிற்று பிழைப்புக்கு காரணமாக ஆக்கப்பட்டு விட்டது. அல்ல சமுதாயத்தின் புரோகிதர், கல்யாணமா இருந்தாலும் அவரை தான் கூப்பிடணும், கர்மாதியா இருந்தாலும் அவரை தான் கூப்பிடணும். இவர் ஒரு புரோகிதர், என்னத்தையாவது மந்திரத்தை ஓதுவாரு, அவருக்கு 4 அணா 8 அணா கொடுத்து அனுப்ப வேண்டும். நாமும் எந்த அளவுக்கு சோம்பேறிகளாக ஆகிவிட்டோம் என்றால், சமுதாய மக்களாக நாம் எந்த அளவுக்கு பொறுப்பற்றவர்களாக ஆகிவிட்டோம் என்றால், எந்த விஷயமா இருந்தாலும் அஜர்த்து தான் துஆ செய்ய சொல்லணும், அஜர்த்து தான் ஃபாத்தியா ஓத சொல்லணும். அது ஓதுறதா அவருடைய வேலை, அது ஓதுறதா அவருடைய வேலை. என் வீட்டு ஃபாத்தியா இருந்தாலும் அஜர்த்து வந்து நிக்கணும், எங்க வீட்டு மௌலித் சொன்னா அவர் வந்து நிக்கணும். எனக்கு ஏதாவது நல்லது எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட போய் சொன்னா அவருக்கு துஆ செய்யணும், ஃபாத்தியா ஓதணும், அதுதான் அவருடைய வேலை. இதுக்கு தான் அவர் சம்பளம் கொடுக்கிறோம் என்றுதான் இன்று நாம் பல பேரும் இமாம்களை விளங்கி வைத்திருக்கின்றோம். இப்படித்தான் விளங்கி வைக்கிறோம், இமாம்னா இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அருமை சகோதரர்களே, இதுவல்ல இமாம்களுடைய வேலை, இதுவல்ல இமாம்களுடைய பொறுப்பு. நம்முடைய துஆக்களை நாம் கேட்க வேண்டும், நம்முடைய பிரச்சனையில் அல்லாஹ்விடத்தில் நாம் செய்ய வேண்டும், நாம் ரப்பல் ஆலமீனிடத்தில் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டும். இமாமாக இருப்பவர்கள், உலமாக்களா இருப்பவர்கள் அல்லாஹ்வுக்கு நமக்கும் இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் அல்ல, புரோகிதர்கள் அல்ல. நாம் எந்த அளவுக்கு இதை வேடிக்கை அல்ல, ஒரு உண்மையை சொன்னால் நமக்கே சிரிப்போம். நாம் எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று. பள்ளிவாசல் வீடுகளிலே மண்டபங்களில் நிக்கா எழுதப்படுகின்றது. அந்த நிக்காவுக்கு இமாம் வந்து தஃப்தர் எழுதுறாரு, நிக்கா எழுதுறாரு, ஏதோ துஆ ஓதுறாரு, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இமாம் இருக்க சொல்லுவாங்க. இமாம் போயிடாதீங்க, இருங்க கொஞ்ச நேரம். நிறைய ஊர்களில் உள்ள வளமை இது. எதுக்கு தெரியுமா? மாப்பிள்ளை போய் பொண்ணை போய் சந்திப்பாரு. சந்திக்கும் பொழுது அந்த முதல்ல அந்த பொண்ணை பார்க்கும் பொழுது அந்த பெண்ணுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடிச்சு இமாம் துஆ செய்யணும். இது ரசூலுல்லாஹ், மாப்பிள்ளை துஆ செய்யணும், ரசூலுல்லாஹ் சுன்னத் இது. அந்த மாப்பிள்ளை பெண்ணுடைய முன்னெற்றி ரோமத்தை பிடிச்சு துஆ செய்யணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹி வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. ஒரு சாதாரண சின்ன துஆ. இந்த துஆவுக்கு என்ன பொருள்? யா அல்லாஹ், இந்த பெண் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை பூரா எனக்கு தருவாயாக, இந்த பெண் மூலமாக ஏதாவது தீங்கு வருதா இருந்தா அதை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. இது அந்த துஆவுடைய அழகான துஆவுடைய பொருள். இந்த துஆவை இவன் மாப்பிள்ளை ஓத தெரியாம இவன் என்ன பண்ணா, முடிய மட்டும் பிடிப்பான், அஜத்துல துஆ ஓதுவாரு. முடிய மட்டும் இவன் பிடிப்பான் மாப்பிள்ளக்காரன், அஜத்துல துஆ ஓதுவாரு. என்ன துஆ ஓதுவாரு? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரஹா வ கைர மா ஜபல்தஹா அலைஹி. யா அல்லாஹ், இந்த பெண் மூலமாக வரக்கூடிய நன்மைகளை பூரா எனக்கு தருவாயாக. வ அஊது பிக மின் ஷர்ரிஹா வ ஷர்ரி மா ஜபல்தஹா அலைஹி. இந்த பெண் மூலமாக வரக்கூடிய தீங்கை விட்டு என்னை பாதுகாப்பாயாக. இவன் உட்கார்ந்து ஆமீன்ங்குவான். இந்த நிலைமைக்கு இமாம்களை ஆளாக்கியது யாருடைய சோம்பேறித்தனம், யாருடைய பொடுபோக்குத்தனம், யாருடைய பொறுப்பில்லாத குணம்? நம்முடைய பொறுப்பற்ற தன்மை தானே. எந்த துஆவுக்கு அஜர்த் இருக்கார், அஜர்த் துஆ செய்ய சொல்லலாம், அஜர்த் துஆ செய்வாரு என்ற இந்த பொடுபோக்குத்தனம் தானே. ஆகவே அருமை சகோதரர்களே, இமாம்களுடைய கண்ணியம் என்பது எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னதை போன்று அது கண்ணியம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. அது பதவி அல்ல, மிகப்பெரிய பொறுப்பு. அது அந்த பொறுப்பினுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டியது இமாம்களுடைய கடமையும் கூட, சமுதாயத்தினுடைய கடமையும் கூட.
ஏனென்றால் இன்னைக்கு நான் ஆரம்பத்தை சொன்ன பாருங்க, பெரும்பாலான இமாம்கள் அந்த பள்ளிவாசல் முத்தவள்ளி எப்படி இருப்பான்னு சொன்னா, சாராய கடை வச்சு நடத்துவான், அல்ல வட்டி கடை வச்சு நடத்துவான், சினிமா தியேட்டர் வச்சு நடத்துவான். இப்படிப்பட்ட பள்ளிவாசல் முத்தவள்ளி. அந்த முத்தவள்ளிக்கு கீழே வேலை செய்யக்கூடிய இந்த இமாம்களோட நிலைமை என்ன தெரியுமா? அவர் சாராய கடை நடத்தினா சாராயத்தை பத்தி பேசக்கூடாது. அப்படி பேசினா மல்லாக்க போட்டு அடி வைத்து மிதிக்கப்படுவார். போடியில் நடந்த மாதிரி. பார்சி கிதாபுகளிலே ஒரு கதை ஒன்று சொல்வார்கள். ஒரு ராஜா ஒருவன் ஒரு அழகான ராஜாளி பறவை வளர்த்தானாம். அந்த ராஜாளி பறவைக்கு மரியாதை கொடுத்து கண்ணியம் கொடுத்து அதை ஒரு ராஜா வீட்டு ராஜாளி பறவை செல்ல பிராணியாக வளர்த்து வந்தானாம். அந்த ராஜாளி பறவை திடீர்னு ஆசைப்பட்டு, நம்ம இந்த ராஜாவுடைய அரண்மனையிலே கிடக்கிறோமே, நம்ம எங்கேயாவது பறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பறந்து போச்சான். பாருங்க, போனது புதுசா பறந்து போனால பறக்க தெரியாம ஒரு கிழவி வீட்டுல போய் விழுந்துச்சான். இது ஒரு நீதி கதை. அந்த கிழவி வீட்டுல விழுந்த உடனே ஒரு கிழவி என்ன பண்ண, அவள் படிப்பறியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ராஜாளி பறவை என்னன்னு தெரியாது. அதை எடுத்து அழகா இருக்குது அந்த பறவைன்னு சொல்லி எடுத்து அதை தன் கூட்டுக்குள்ள அடைச்சு முதல்ல பார்த்தாலாம், அதுனா இவ்வளவு பெரிய சிறகா இருக்குது, அந்த சிறக முதல்ல வெட்டி விட்டாலாம். ராஜாளி பறவைக்கு அழகு சிறகுதான். அப்புறம் அந்த ராஜாளி பறவையுடைய அந்த சொண்டு, அந்த அழகு இருக்குது பாருங்க, இதுல இவ்வளவு பெரிய அழகா இருக்குது, அசிங்கமா அழகை வெட்டி விட்டாலாம், அது கம்பீரமே அந்த அழகுதான். இப்படியே ஒண்ணுனா வெட்டி செதைச்சு கடைசியில் அந்த ராஜாளி பறவை உருவமே மாற்றி விட்டதாம். பிற காணாமல் தன்னுடைய செல்ல பிராணி காணாமல் போச்சுங்கிற கண்டுபிடிச்சு தேடி அலைஞ்ச ராஜா ஒரு வழியா வந்து அந்த கிளவி வீட்டில் பார்க்கும் பொழுது அந்த ராஜாளி பறவை உருக்குலைந்து சிதிலம் அடைஞ்சு அடையாளமே தெரியாம சீரழிக்கப்பட்டிருந்துச்சான். அப்ப ராஜா சொன்னாரா, அந்த ராஜாளி பறவையை பார்த்து, நீ இருக்க வேண்டிய இடம் இல்லாமல் இங்கு வந்து சேர்ந்தால் உன்னுடைய கிழவியின் கையில் அகப்பட்டதால் உன் நிலைமை இதுதான் அப்படின்னு சொன்னாரா. எதற்கு சொல்லுகின்ற சகோதரர்களே, ராஜா சமுதாயத்தினுடைய ராஜாளி பறவைகளான இமாம்கள் இந்த கிழவிகளை போன்ற முத்தவழிகளிடத்திலே மாட்டிக்கொண்டு தங்களுடைய கண்ணியத்தையும் இழந்து, தங்களுடைய வாழ்க்கையும் இழந்து, தங்களுடைய பொறுப்பையும் இழந்து, தங்களுடைய மரியாதையும் இழந்து சீரழிந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் வழி என்ன, ஒரே தீர்வு என்ன தெரியுமா? இமாம்களும் இந்த இமாமத் என்ற பொறுப்பை தன்னுடைய வாழ்க்கைக்குரிய ஒரு பிழைப்புக்கான வழியாக ஆக்காமல், தன்னுடைய பிழைப்புக்கான வழியாக ஆக்காமல் இதை ஒரு சமுதாய பணியாக செய்ய வேண்டும். அதே நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தை நடத்த, தன்னுடைய பிழைப்புக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எத்தனையோ ஹலாலான வியாபாரங்களை வைத்திருக்கிறான், அந்த வியாபாரங்களை செய்ய வேண்டும். அதற்கு இந்த சமுதாயம் உதவி செய்ய வேண்டும். அந்த சமுதாயம் அந்த இமாம்களுக்கு ஒத்துழைப்பாக இருக்க வேண்டும். வியாபாரம் செய்யக்கூடிய இமாம்களுக்கு வியாபாரத்துக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்ய வேண்டும், அனுசரணையா இருக்க வேண்டும். நமக்காக பணி செய்யக்கூடியவர்கள், நம்முடைய மார்க்கத்திற்காக, நம்முடைய சமுதாயத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு நம்ம உதவி செய்தால் என்ன என்று உதவி செய்ய வேண்டும். இதுதான் நாம் அவர்கள் செய்யக்கூடிய கண்ணியமே தவிர, அவர்களை ஃபாத்தியா கூப்பிட்டு 50 ரூபாய் 100 ரூபாய் கொடுத்து அவர்களை பிச்சைக்காரர்களாக ஆக்குவதோ, அவர்களை கையேந்தக்கூடியவர்களாக ஆக்குவதோ, எக்காலமும் நீ என கையேந்திட்டே தான் இருக்கணும் என்ற நிலைக்கு ஆளாக்குவதோ அவர்கள் செய்யக்கூடிய கண்ணியம் அல்ல. ஆகவே அருமை சகோதரர்களே, இதற்கெல்லாம் தீர்வு என்னவென்றால், இன்றைக்கு பள்ளிவாசல் இமாம் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஹஜ்ரத் நான் ஹக்க சொன்னா அடுத்த வக்தில நீக்கிடுவாங்கங்கிற பயம். இந்த பயத்தை போக்க ஒரே வழி, அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே, நான் இதை யாரை பெருமைப்படுத்துவதற்காகவோ யாரும் பெருமைக்கான சொல்லவில்லை, உள்ள உண்மை நிலவரத்தில் தெரிந்தாக வேண்டும் என்பதற்காக சொல்கின்றேன். தமிழ்நாட்டிலேயே ஒரு முதல் மைல் கல்லாக, தமிழக வரலாற்றிலேயே ஒரு முதல் முறையாக ஒரு பள்ளிவாசல் இமாம் நிர்வாகத்திலும் இருக்க வேண்டும், நிர்வாக குழுவிலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பள்ளிவாசல் நிறை குறைகள் நிர்வாகத்திற்கு தெரிய வரும் என்று முதலாக மக்கா பள்ளியில் அதை நடைமுறைப்படுத்தி இந்த முறையை தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு பள்ளிவாசலும் எடுத்து செல்ல வேண்டும். பள்ளிவாசலுடைய இமாம் அந்த நிர்வாக குழுவில் ஒரு உறுப்பினராக, அவர் தலைவராகவோ செயலாளராகவோ துணை செயலாளராகவோ அல்லது சாதாரண உறுப்பினராகவோ நிர்வாக குழுவில் இருக்க வேண்டும் என்ற நிலையை ஏற்படுத்தாத வரை இமாமுடைய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வராது. உடனே ஒரு குண்டத்துக்கு போடுவாங்க, பள்ளிவாசல சம்பளம் வாங்குற ஒரு நிர்வாகத்தில் இருக்கலாமா, பெரிய பாவமாச்சே, பெரிய ஹராமாச்சே, அது கூடாதாச்சே. எந்த சட்டத்தில் இருக்கிறது? எந்த அரசியல் சட்டத்தில் இருக்குது? எந்த வக்ஃப் ஆக்ட்ல இருக்குது? பள்ளிவாசல சம்பளம் வாங்கக்கூடிய நிர்வாகத்தில் கூடாது என்று. இன்னைக்கு ஒரு காலேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த காலேஜினுடைய நிர்வாக குழுவிலே அந்த காலேஜினுடைய பிரின்சிபால் சம்பளம் வாங்குறவர், அவர் நிர்வாக குழு மெம்பராக இருக்கின்றார், இருக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்துக்கொண்டால் பள்ளிக்கூடத்தில் ஹெட் மாஸ்டர் அவர் நிர்வாக குழுவில் இருக்கணும், அவர் சம்பளம் வாங்குறவர் தான். ஒரு கல்லூரியில பள்ளிக்கூடத்தில் மட்டும், ஏன்னா அப்பதான் மாணவர்கள் நிலைமை என்ன, பள்ளிக்கூடத்தில் பிரச்சனை என்பது நிர்வாக குழுக்கு தெரிய வரும். அதே போன்று ஒரு பள்ளியுடைய இமாமாக இருக்கக்கூடியவர் அவர் நிர்வாக குழுவில் இடம்பெற வேண்டும், கமிட்டி மீட்டிங்ல உட்காரணும். ஆனா இன்னைக்கு என் நிர்வாக குழுல இமாமுக்கு என்ன மரியாதைன்னு சொன்னா, முன்னாடியே சொல்றாரு, முந்தின நாள் ஹஜ்ரத் சொல்றார், தலைவர் வந்து, ஹஜ்ரத் நாளை காலையில 10 மணிக்கு கமிட்டி மீட்டிங் இருக்குது, கரெக்டா இருந்துருங்க. எதுக்கு? மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்குல. எதுக்குன்னு சொன்னா, மீட்டிங் ஆரம்பிக்கும் பொழுது இவர் வந்து ஒரு கிராத் ஓதணும், கிராத் ஓதிட்டு வெளியே போங்க ஹஜ்ரத், வெளியே போயிடுங்க, நாங்க பேச போறோம். காலம் பூரா தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து 24 மணி நேரம் பள்ளிவாசல் கிடக்கிற ஜீவன் கிராத் ஓதி வெளியே போயிடணும். ஆனா முள்ள மாதிரி முடிச்சவங்க எல்லாம் உட்கார்ந்து பள்ளிவாசல் பிரச்சனை பேசிக் கொண்டிருப்பார்கள். அப்புறம் வெளியே போனாலும் வெளியே போயிட கூடாது, காத்துக்கிட்டு இருக்கணும்.
எல்லாம் முடிஞ்ச பிறகு ஒரு ஃபாத்தியா ஓதுறதுக்கு உள்ள வரணும் ஹஜ்ரத். ஆகவே அருமை சகோதரர்களே, இந்த மாதிரி இமாம்களை கீழ்த்தரமாக நடத்தக்கூடிய நிலைமை மாறாதவரை சமுதாயத்தில் இந்த அவலம் மாறாது. இதற்கு சமுதாயமாக நாமும் பொறுப்பு. சமுதாயத்தை நம்முடைய கடமை இருக்கின்றது. தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது, நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது நல்ல மக்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு தான், பெருமைக்காக சொல்லவில்லை. இன்னைக்கு மக்கா பள்ளியிலே எத்தனையோ ஆக்டிவிட்டீஸ், சமுதாய பணிகள் நடக்குது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தைரியமாக ஹக்கா சொல்லக்கூடிய நிலைமை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறார் என்றால் இது என்னுடைய திறமை அல்ல, இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகம் எனக்கு கொடுக்கக்கூடிய ஒத்துழைப்பு தான் காரணம். மற்ற பள்ளி நிர்வாகங்களை போன்று இவர்களும் கீழ்த்தரமாக நடந்திருந்தால் நானும் இங்கு இருந்திருக்க முடியாது. அல்ல, என்னுடைய வாயும் நான் ஒரு தங்க கூண்டில் அடைபட்ட ஒரு பறவை போன்று தான் இருந்திருப்பேன். இன்னைக்கு நிறைய பள்ளிகள் அப்படிதான் இருக்கிறாங்க. இமாம்களை கண்ணியப்படுத்துறோங்கிற பேர்ல அவருக்கு நல்ல சம்பளம், நல்ல பங்களா, நல்ல வீடு, அது சில பள்ளியில கொடுத்துறாங்க. கொடுத்துட்டு வாய்க்கு புட்டு, இதை பத்தான் பேசணும், இதை பத்தான் பேசணும், இதை பத்தான் பேசணும். தங்க கூண்டில் அடைக்கப்பட்ட பறவைகள். ஆகவே அருமை சகோதரர்களே, இப்படிப்பட்ட மோசமான நிலையை மாற்றி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் இருந்த இமாமத் என்ற அந்த உன்னதமான கண்ணியத்தை காக்க வேண்டும் என்றால் நாம் ஒவ்வொருவருடைய கடமை இருக்கின்றது. நல்ல நிர்வாகிகளை பள்ளிவாசலுக்கு தேர்ந்தெடுக்க வேண்டும். நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது இறையச்சம் உள்ளவர்களை, தக்வா உள்ளவர்களை, பேணுதலாளர்களை, பரந்த சிந்தனை உள்ளவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இவர் கொஞ்சம் சத்தம் போடுறாரு, இவர் நல்லா பேசுறவரு, இவர் கொஞ்சம் நல்லா பயான் பண்ணுவார், இவர் கொஞ்சம் நல்லா வேகமா பேசுவாரு, அல்ல இவர் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறவரு, நல்ல பணக்காரரு, அரசியல் செல்வாக்கு உள்ளவரு, இதையெல்லாம் காரணமாக வைத்து நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்தால் இந்த போடி பள்ளிவாசல் அப்பாவி இமாமுக்கு ஏற்பட்டு கேட்க நாதி இல்லாமல் இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் கிடக்கிறார் பாருங்க, அந்த நிலைமைதான் மற்ற இமாம்களுக்கு ஏற்படும். ஆகவே அருமை சகோதரர்களே, உங்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள், கடைசி வேண்டுகோள், இந்த போடி இமாமுக்கு நடந்த நிலைமை வேறு யாருக்கு நடக்காமல் இருப்பதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த செய்தியை கேள்விப்படும் ஒவ்வொருவரும் வக்ஃப் போர்டுக்கு கடிதம் எழுதுங்கள். தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரிலே டிவிகே பள்ளி என்ற பள்ளிவாசலுடைய இமாம் மௌலவி அப்துல் ரஹ்மான் மன்பி அவர்கள் பள்ளிவாசல் தலைவரார் மல்லாக்க வட்டியை பற்றி பேசினார் என்ற ஒரே காரணத்திற்காக மல்லாக்க போட்டு அடி வயிற்றில் மிதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அப்படிப்பட்ட நிர்வாகத்தை உடனடியாக நீங்க ரத்து செய்து ஆணையிடுங்கள் என்று வக்ஃப் போர்டுக்கும் முதலமைச்சருக்கும் தந்தி மூலமாக, கடிதம் மூலமாக அனுப்புங்கள், அல்ல ஃபேக்ஸ் மூலமாக அனுப்புங்கள். அப்படி செய்தால்தான் இது போன்ற அவலநிலைகள் ஏற்படுவதை பாதுகாக்க முடியும். வல்ல ரப்பல் ஆலமீன் திருந்தக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் தருவானாக. பள்ளி நிர்வாகிகளுக்கும், உலமாக்களாகிய இமாம்களுக்கும், பொதுமக்களுக்கும் எல்லோருக்கும் திருந்தக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.